Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா ஏப்ரல் 5th நிஃப்டி அண்ட் பேங்க் டெய்லி ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். நிஃப்டியை பொறுத்த மார்னிங் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுக்குற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்ததுன்னா 22,608 வரைக்கும் போகலாம். அந்த ஜோனை நமக்கு கன்சால்டேஷனோட கட் பண்ணி நம்ம ராலி கண்டிக்கணும். ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நமக்கு ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போய் நான் சொல்லி பார்க்கும்போது ஓப்பன் ஆகும்போது நமக்கு இந்த 22,608 தான் ஓப்பன் ஆனால் அங்கேருந்து நல்ல கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் நமக்கு பவுன்ஸ் பேக்கோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இன்னும் கன்சால்டேஷன் நடந்துருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து நாளை மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம், என்ன வேவ் கொண்டு வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஃபார்ம் ஆன அந்த கரெக்ஷன் ஆனது நமக்கு 4th ஃபைனல் லெக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த பவுன்ஸ் பேக்கை பொறுத்து நமக்கு 5th இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாளை மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா நாளை மார்க்கெட் நியூட்ரல்லேருந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ஃபர்தர் இன்னும் கொஞ்சம் ராலி எதிர்பார்க்கலாம். அதை பொறுத்து எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் 22,660 22,694 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 5th பொறுத்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேணால ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா மோஸ்ட்லி நம்ம இந்த இடத்துல 5th கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து கரெக்ஷன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வேவ் கவுண்டை பொறுத்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு 0 இருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தோம். எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வேவ், எக்ஸ்டென்ஷனுக்கான செகண்ட் வேவ், எக்ஸ்டென்ஷனுக்கான தேர்ட், எக்ஸ்டென்ஷனுக்கான 4th, எக்ஸ்டென்ஷனுக்கான 5th இருக்கும். அந்த இடத்துல எக்ஸ்டென்ஷனுக்கான 5 வே ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகும். இது நமக்கு தேர்டாக இருக்கும் பட்சத்தில் இது நமக்கு 4th இருக்கும். ஸோ 4th A, 4th B, இந்த கரெக்ஷன் ஆனது நமக்கு 4th C இருக்கும். இந்த இடத்துல நம்ம 4th கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ப்ராக்ரஸிங்கை பொறுத்து நமக்கு 5th இருக்கும். 5th சப்வே பார்க்கும்போது 1, 2, 3 நமக்கு 4th கன்சல்டேஷன் கொடுத்துருக்கான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாளைய மார்க்கெட் நமக்கு நியூட்ரல்லேருந்து கேப் அப் கொடுத்தோன்னா நமக்கு 5th ஆனது கன்டினியூஷன் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது. மார்க்கெட் அந்த மாதிரி கேப் அப் கொடுத்துட்டு ஃபர்தர் மேலே போச்சுன்னா 5th ஆனது நமக்கு இந்த மைனர் சப்ளை ஜோன் ஆர் நமக்கு 22,694 ஒட்டி ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது நம்ம ஓவரால் 5 ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு இந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரலாம் சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு மைனர் ஸ்விங்கை ரேட்டேஸ் பண்ணுங்க. அந்த ரேட்டேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் ரேட்டேஸ் பண்ணுங்க. இதுக்கு நம்ம மினிமம் 38லேருந்து 61 வரைக்கும் நம்ம இனிஷியலாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துல 61 கட் பண்ணால் மட்டும் உங்களுடைய ரேட்டேஸ்மெண்ட் லெவலை நீங்கள் இந்த மைனர் ஸ்விங்கோட பாட்டம், அதாவது எங்கே நமக்கு ஸ்விங் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் எடுக்கும்போது நம்மளுடைய இமிடியேட் டார்கெட் 38 இருக்கும். 38 கட் பண்ணும்போது இதுக்கு மார்க்கெட் 61 வரைக்கும் நமக்கு கரெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இதான் நிஃப்டிக்கான பேசிக் வேவ் கவுண்டர். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் நடக்காமா, அதாவது 5th நமக்கு இன்னும் மேலே போகலாமா சொல்லி கேட்டிங்கன்னா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு மோரலஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். அந்த ரிஜெக்ஷன் ஆனது நமக்கு பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்க முடியாமல் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் கட் பண்ணால் மட்டும் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வேரியேஷன் எதிர்பாருங்க. இதை பொறுத்தல எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு லாங் ராலி நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாங் ராலியை பொறுத்தல எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் மினிமம் இந்த மைனர்ஸுக்கு 1.6 டைம் எக்ஸ்டென்ஷன் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இது நிஃப்டிக்கான புள்ளி ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளைய மார்க்கெட் நமக்கு கேபிள் கொடுத்துட்டு ஒரு சிறப்பான ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா மினிமம் 22,363 வரைக்கும் வரலாம். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா 22,229 வரைக்கும் போகலாம். மார்க்கெட் இந்த லெவலில் கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அதை பொறுத்து நமக்கு என்ன வேவ் ஸ்ட்ரக்சரில் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 5 வே ஸ்ட்ரக்சரில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது நாளைய மார்க்கெட் நமக்கு கேபிள் கொடுத்து ஒரு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா இது நமக்கு 5 வே கவுண்டோட மார்க்கெட் நமக்கு 22,229 வரைக்கும் வரலாம். பட் என்னோட தனிப்பட்ட சஜஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலாக 22,369 எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் இந்த ஜோனை கன்சல்டேஷனோட கட் பண்ணால் மட்டும் நீங்கள் அகைன் ஷார்ட் போஸ்ட் எடுங்க. அதுக்கான டார்கெட்டை 22,229 வரைக்கும் கொண்டு போங்க. ஸோ இது நமக்கு கேப்லூனுக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷனாக இருக்கும். இந்த இடத்துல கேப்லூனுக்கான செகண்ட் வேரியேஷனை பொறுத்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளைய மார்க்கெட் நமக்கு என்னதான் கேப்லூனே கொடுத்தாலும் இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த மைனர் ஸ்விங்குடைய ஹையை ரேஸ் பண்ணாமல் நமக்கு அகைன் பவுன்ஸ் பேக் கொடுக்குறான்ற பட்சத்தில் மோஸ்ட்லி நமக்கு இந்த ஜோனுக்குள்ளே கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இந்த கன்சல்டேஷன் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா வழக்கமாக சொல்கிற மாதிரி ப்ரீவியஸ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நமக்கு மேலே தான் போகும். ஸோ இதுதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டீ அந்த மாதிரி தான் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டீயை பொறுத்த மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா கேப் அப் கொடுத்தோன்னா சப்ளை ஜோன் வரைக்கும் போகலாம். சப்ளை ஜோன் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா கரெக்ஷனும், சப்ளை ஜோன் நமக்கு கட் பண்ணும்போது ராலி கன்வியூஷன் எதிர்பார்த்திருந்தோம். பட் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது அது சப்ளை ஜோனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனால் அதாவது 48,146 மேலே ஓப்பன் ஆகிட்டு நமக்கு கன்சல்டேஷன் ஸ்ட்ரக்சரோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த வேரியேஷன் என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் அந்த மாதிரி நமக்கு கேப் அப் கொடுத்துட்டு சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு 38 கட் பண்ணிச்சுன்னா மினிமம் 78 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்கலாம்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம். பட் மார்க்கெட் இந்த இடத்துல பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்காம நமக்கு அகைன் பவுன்ஸ் பேக்கோட தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ ரேட்டேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு
நம்ம இந்த மைனஸுடைய பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு மார்க்கெட் 30 கட் பண்ணும்போது நம்மளுடைய டார்கெட்டை 78 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு 50 சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் அந்த 48,146 க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இங்கேயும் ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோரார்லெஸ் நமக்கு அந்த கன்சல்டேஷன் தான் இண்டிகேட் பண்ணுறான். நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்தா மட்டும் நீங்கள் ஃபர்தராக ராலி எதிர்பாருங்க. அதை பொறுத்தல எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா 48,325 48,464 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் அந்த மாதிரி போனாலும் அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வரது தான் அதிகபட்ச ப்ராபர்ட்டி இருக்கும். அதாவது நிஃப்டியில் பார்த்தா அதே ஸ்ட்ரக்சர் தான் இது நமக்கு 5th வேவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷனுக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் ரீட்ரேஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு மினிமம் டார்கெட் நமக்கு 38 இருக்கும். மார்க்கெட் 30 கட் பண்ணிச்சா நம்ம தாராளமாக 61 வரைக்கும் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதாவது கேப் அப் கொடுத்துட்டு நமக்கு சப்ளை ஜோனில் ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும் 5th கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்க போகிறோம். ஸோ இது கேப் அப்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். கேப் அப்கான செகண்ட் வேரியேஷனை பொறுத்தல எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு என்ன தான் கேப் அப்பே கொடுத்தாலும் இன்றைக்கி ஓப்பன் ஆன மாதிரி கேப் அப் கொடுத்துட்டு சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா அது எவ்வளோ தூரம் வரலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் 47,205 47,595 வரைக்கும் வரலாம். இதை பொறுத்து நமக்கு மினிமம் டார்கெட்டாக இருக்கும். இதை பொறுத்து நமக்கு மேக்ஸிமம் டார்கெட்டாக இருக்கும். இதுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தும் நமக்கு 5 வீக் கவுண்டர் தான் கரெக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். அதை பொறுத்தவரை நமக்கு 47,205 இமீடியட் டார்கெட்டாகவும் இதை கன்சல்டேஷனோட கட் பண்ணும்போது நமக்கு 47,595 மேக்ஸிமம் டார்கெட்டாகவும் இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் எடுத்ததுன்னா அகைன் மார்க்கெட் அந்த ரேஞ்ச் ஆனது நமக்கு கன்வியூஷன் நடக்கும். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். நமக்கு ஃபின் நிஃப்டி அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் 78 கட் பண்ணும்போது எக்ஸ்டென்ஸ் லெவல் 1.414 1.6 வரைக்கும் போகலாம் சொல்லி எதிர்பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போயிருந்தோம் சொல்லி பார்க்கும்போது கேப் அப் ஆனதே அந்த 1.6 கொடுத்துட்டு அதே லெவலே நமக்கு க்ளோசிங்கும் வச்சிருக்கான். ஸோ இங்கேயும் ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லணும்னா நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்தோம்னா ஃபர்தராக நமக்கு ராலி கன்வியூஷன் நடக்கலாம். அதை பொறுத்தவரை எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா ஆல் டைம் ஹையான 21,627 வரைக்கும் போகலாம். இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுக்குற பட்சத்தில் அது பெரிய அளவுக்கு நமக்கு கரெக்ஷன் கொடுக்காது. இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் இந்த மைனஸ் சொல்லி பாட்டத்துக்கும் இன்றைக்கி ஃபார்மான இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ் பண்ணுங்க. இதுக்கு மார்க்கெட் ப்ரீவியஸில் நமக்கு 50 சப்போர்ட் எடுத்துக்கலாம். 50 கட் பண்ணும்போது மேக்ஸிமம் நமக்கு 78 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் 78 கட் பண்ணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கான். மார்க்கெட் 78 சப்போர்ட் இருக்கும்போது அகைன் நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோ டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.